நம்ம நருட்டோ அனிமே பார்த்த எல்லாருக்குமே சாக்ரிஃபைஸுங்கிற வார்த்தையை கேட்டோன்னே முதல்ல நான் வருது நம்ம தலைவன் இட்டாச்சி உச்சியாக தான் இருக்கலாம். ஏன்னா தலைவன் பண்ண சம்பவம் அந்த மாதிரி இருக்கும். நைட் ஒன் நைட்டு அவனோட சொந்த கிளானான உச்சியா கிளானை அவனே போட்டு தள்ளியிருப்பேன். இட்டாச்சி உச்சியா அன்பு பிளாக் ஆப்ஸில் இருக்கையில் உச்சியா கிளானுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் நடுவில் போர் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பீஸ் தான் முக்கியம் தன்னோட சொந்த கிளானை விட அப்படின்னு சொல்லிட்டு உச்சியா கிளானை அவனே போட்டு தள்ளியிருப்பேன். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா அவனை பெத்த அப்பா அம்மாவை அவன் கையால் அவனே போட்டு தள்ளியிருப்பேன். இவ்வளவு செஞ்ச நம்ம இட்டாச்சி உச்சியா சாசுகியை மட்டும் விட்டுருப்பேன். அதுவும் சும்மாலாம் விட்டுருக்க மாட்டேன். ஒரு சுக்கியமையை போட்டு நீ ரொம்ப வீக்காக இருக்க ஸ்ட்ராங்காக மாறிக்கடா தம்பிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு போயிருப்பேன் தான் சொல்லி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அவன் ஸ்ட்ராங்குங்கிற வழியில் ரிவெஞ்சுங்கிற பேரில் ரொம்ப தவறான வழியில் உரோச்சிமாரு சைடில் போயிருப்பேன். என்னதான் இருந்தாலுமே சாசுகியவையும் கடைசியில் நம்ம இட்டாச்சி உச்சியா திருத்திருப்பேன் தான் சொல்லி ஆகணும். இத்தனைக்கு ரீஅனிமேட் ஆகி வந்த இட்டாச்சி உச்சியா கூட லீஃப் வில்லேஜுக்காக தியாகம் பண்ணதான் முயற்சி பண்ணியிருப்பேன். அண்ட் இவ்வளோ பண்ண இட்டாச்சி உச்சியா கடைசி வரையும் பல பேர் வில்லன்னு நினச்சிக்கிருப்பாங்க. இதுலேயும் கையில் மாட்டினா இட்டாச்சியை போட்டு தள்ளன்னு கூட லீஃப் வில்லேஜில் சில பேர் இருந்திருப்பாங்க. எனிவேஸ் நம்ம சேனல் டவுன் ஆகிறதுக்காக வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.